ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த 30 நாள் சேலஞ்சில் லாஸ்ட் வாரம் நான் எவ்வளவுக்கு தச்சிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. அந்த லாஸ்ட் வாரத்துக்கான அமௌண்ட்டை வந்து நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். மொத்தம் பார்த்திங்கன்னா 7 நாட்கள் ஓகேங்களா. தனிப்பட்ட முறையில் 3 நாட்கள் நான் வந்து தைக்கவே இல்லை, கடைக்கு லீவு போட்டுட்டேன். அது போக பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 4 ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. இந்த 4 ஞாயிற்றுக்கிழமையில் 2 ஞாயிற்றுக்கிழமை நான் தைக்கவே இல்லை. 2 ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரியாக தைக்க வேண்டிய சூழ்நிலை, தச்சே முடிச்சிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்து தொடர்ந்து முகூர்த்த நாட்கள் நிறையா வந்தனால என்னால் ரெஸ்ட்டு கூட எடுக்க முடியல. 1 மணி நேரம் கூட ரெஸ்ட் எடுக்கவே முடியலை. அந்தளவுக்கு ஹெவியான ஒர்க்கு வேறு. அதனால கஸ்டமர் மாற்றி மாற்றி ஃபோன் பண்ணுறனாலே நம்மளுக்கு ரெஸ்ட்டு எடுக்கக்கூட தோணலை. அந்தளவுக்கு எப்படா ஒர்க்கை ஃபாஸ்ட்டாக முடித்து கஸ்டமர் கையில் அந்த துணியை ஒப்படைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருந்தது. அதனால் இந்த மாதம் 30 நாளுமே பார்த்திங்கன்னா ஹெவியான ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணியிருக்கேன். 3 நாட்கள் தைக்கலை, 2 நாட்கள் ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால அந்த 5 நாட்களை தவிர மீதி எல்லா நாட்களுமே பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த அமௌண்ட்டை வந்து நான் சேர்த்துருக்கேன். ஒரு வாரம் தைச்சதுக்கான அமௌண்ட்டை நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கங்க. நான் இந்த அமௌண்ட்டுக்கு தைக்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து எனக்கு நிறையா கஸ்டமர் தொடர்ந்து வந்து ஆர்டர்ஸ் கொடுத்தனால அதை வந்து நான் கரெக்டு டயத்துக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தொடர்ந்து தைச்சது. ஆனால் மாதம் 30 நாளுமே பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபெக்ட் போட்டு நான் வந்து தச்சிருக்கேன். ரெஸ்ட்டு இதுக்கு இடையில் எனக்கு ரெஸ்ட்டு கிடைக்கல, நல்ல தூக்கம் இல்லை, நல்ல கரெக்டான டைமுக்கு என்னால் சாப்பிட முடியலை. நல்ல சத்துள்ள உணவாக என்னால் சமைச்சு சாப்பிடக்கூட டைம் கிடையாது. ஃபோன் பார்க்கவே இல்லை. டிவி வந்து ஆல்ரெடி எங்கள் பசங்க படிக்கிறனால கேபிள் எதுவுமே இழுக்கலை. வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை பார்த்துட்டு எனி டைமும் பார்த்திங்கன்னா டெய்லரிங்கில் தான் முழு கவனத்தையுமே செலுத்தி நான் வந்து 30 நாளைக்குமே இந்த அமௌண்ட்டுக்கு வந்து நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். டெய்லரிங் ஒர்க்கில் இந்த அமௌண்ட்டுக்கு வந்து நான் வேலை பார்த்துருக்கேன் ஓகேங்களா. இதுக்கு இடையில் எனக்கு உடம்புல பார்த்திங்கன்னா ரணமாக வலிக்குது. இடுப்பு வலியும் ஒரு பக்கத்தை சொல்ல முடியலை, கால் வலியும் ஒரு பக்கத்தை சொல்லவே முடியலை. அந்தளவுக்கு எனக்கு வலிக்குது. இந்த ஞாயிற்றுக்கிழமை நேத்தாவது ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஊசி போடலான்னு பார்த்தா நேற்றுக்கு எனக்கு வந்து டைம் இல்லை, மாத்திரை மட்டும்தான் நான் வாங்கி சாப்பிட்டேன். இன்றைக்கி திங்கக்கிழமை போகலான்னு பார்த்தா அடுத்து செப்டம்பர் 4ஆம் தேதி ஹெவியான முகூர்த்த நாள் இருக்குது. 3ஆம் தேதிக்குள்ளேயே மீதி இருக்கக்கூடிய கஸ்டமர் எல்லாருக்குமே கொடுக்கணும். என்னால் அங்கிட்டு இங்கிட்டுன்னு கூட அசையக்கூட முடியலை. அந்தளவுக்கு ஒர்க்கு வந்து ஹெவியாகவே இருக்குது. ஒரே ஆள் தான் நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ராத்திரி பகலன்னு தூங்காமல் வெறித்தனமாக நான் அந்த கடனை அடைக்கணுமேங்கிறதுக்காக தச்சு இவ்வளோ பாடுபட்டும் கூட எங்கள் மாமியார் வந்து என்னை ரொம்ப வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க. எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் சண்டையை மூட்டிக்கிட்டே இருக்காங்க.